நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை ஒட்டி தாலி மாற்றும் தாலி கயிறு மாற்றும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னா அந்த நாளாக கருதப்படுகிறது. ஸோ அதை முன்னிட்டு நம்ம எல்லாருமே அன்னைக்கு தாலி கயிறு புதுசு பண்ணி சாமிக்கிட்ட வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம அணிஞ்சுக்குவோம். ஸோ அந்த வகையில் நிறைய தாலி செட்டுங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வருகின்ற 21 காலை 8:30 முதல் 8:35 முதல் 9 மணி வரை 9 மணிக்கு முன்பாக நம்ம அந்த தாலி மாற்றும் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நம்மக்கிட்ட தாலி கயிறு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்வான்ஸாக நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். தாலி கயிறு மாற்று முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாமிக்கு முன்னாடி ஒரு தாம்பூலம் தட்டு, ஒரு நீர் நிரப்பி தீர்த்தம் நிரப்பிய ஒரு கிண்ணம், பிரசாதத்தில் ஒரு பிரசாத கிண்ணம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ பழம், நம்ம சாமிக்கு வந்து என்னென்ன நெய்வேத்தியமோ வைப்போமோ, வெற்றிலைப்பாக்கு, ஒரு முழு தாம்பூலம் தட்டில் நம்ம என்னெல்லாம் வைப்போமோ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சாலும் போதும், இல்லை 2 வாழைப்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சாலும் ஓகே தான். அதுபோல் வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து தாம்பூலத்தை எடுத்து முன்பக்கம் வைத்து கொண்டு நாம் கிழக்கு நோக்கி அமர்ந்துட்டு இடமிருந்து வலமாக தாலியை வந்து நம்ம கோர்க்கணும். கோர்த்து வலதுபுறம் நிறைவு செய்து முடிச்சு போடணும். ஸோ அந்த வகையில் நாம் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு எப்படி நம்ம தாலி கோர்க்க போகிறோம் அப்படிங்கிறத, அந்த வகையில் நம்ம தாலி எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிற முறையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. நிறைய குட்டியாக காமிச்சிருப்பேன், பட் முழுமையாக ஒரு தாலியை எப்படி கோர்த்து நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் தாலியை அழகாக ஈஸியாக கோர்த்தரலாங்க. சரிங்களா? இப்போ வந்து இடதுபுறம் இந்த காது வந்து இடதுபுறமா வலதுபுறமான்னு தெரியாதுங்க, நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் வந்து இது இடதுபுறமாக இதை முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம முடிவு பண்ணால் தான் அந்த செயினை வந்து நம்ம தாலி உருக்கில் கோக்கும்போது இடமிருந்து வலமாக கோக்கும்போது அந்த முறைப்படி கோக்க முடியும். அப்போ முன்னோக்கி முகம் இருக்க மாதிரி வைத்து நம்ம தாலியை கோக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடதுபுறம் என்ன வரணும் அப்படின்னா, காசு குண்டு தாலி சிம்பிளாக போடுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம கோக்க போகிறது காசு குண்டு தாலி தான். இப்போ நிறைய உருக்கள் வச்சு கோர்க்குறோம் அப்படின்னா நிறைய உருக்களை லைனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு எந்த வகையில் கோக்கணுமோ, எந்த முறையில் கோக்கணுமோ அந்த முறைப்படி நம்ம நிறைய உருக்களை லைனாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து கோர்க்க ஆரம்பிக்கணுங்க உட்காந்து. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எடுத்து கோக்குறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக கோத்தரலாம். ஸோ அதுதாங்க. உருக்கள் தட்டில் இருக்கிறதுனால தெளிவாக தெரியலங்க. இந்த பாருங்கள், இதுதான் உருக்கள். இது வந்து பிள்ளையார் தாலியில் பட்டைங்க, தெரியுதுங்களா? பிள்ளையார் தாலியில் பட்டை தான் வந்து நம்மளுக்கு வந்து மேல்புறம் இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாங்க. அடுத்து இதுக்கு பக்கத்தில் என்ன வரும்? குண்டு வருங்க. அதுக்கப்புறம் வந்து காசு வரும். இங்கிட்டு ஒரு குண்டு வரும், இங்கிட்டு ஒரு காசு வரும். இப்போ இந்த வருஷத்தில் நம்ம கோக்கணும்னா இப்படி அடுக்கி வச்சுக்கணுங்க. அப்போ தான் அப்படி மேல் நோக்கி உருக்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்துருக்கோம், இடது கையில் நூல் இருக்குது, வலது கையில் உருக்களை எடுத்து உள்ளே விடணுங்க. இப்படி உள்ளே விட்டு இப்படியே எடுக்கணும். இந்த மாதிரி காசு கோர்ப்பதற்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பிரம்மம் சாதா முடிச்சு போட்டு நுனியில் ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சு போடணும். அதுக்கப்புறம் செயின்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு பிரம்ம முடிச்சு போடணுங்க. இந்த மாதிரி பிரம்ம முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காசை கோக்கணுங்க. இது மாதிரி காசை கோத்துட்டு இதுக்கும் குண்டுக்கும் இடையில் ஒரு பிரம்ம முடிச்சு வரணுங்க. ஸோ இதுதான், இவ்வளோதாங்க. இப்படியே இழுக்க வேண்டியதான். ஒரு இதை இப்படி கையில் வச்சிட்டோம்னா இந்த பிரி வந்து அழகாக வந்துடுங்க. வந்துடுச்சிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. சூப்பராக பாருங்கள், அழகாக என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம குண்டை கோர்த்துக்கணுங்க. இந்த நுனியில் பாருங்கள், ஒரு பக்கம் கோர்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த நுனியை பார்த்திங்கன்னா கயிறில் ஒரு பக்கம் கோர்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் விட்டு கோத்தோம்னா அழகாக ஈஸியாக உள்ளே வந்துடுங்க. குண்டு கோத்தாச்சுங்களா? இப்போ குண்டுக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்ம முடிச்சு, எல்லா உருக்களுக்கும் இடையில ஒரு பிரம்ம முடிச்சு போட்டுக்கணுங்க. ஏன் பிரம்ம முடிச்சு போடுறோம் அப்படின்னா, ஒரு உருவம் இன்னொரு உருவம் கலகலன்னு இடிச்சிக்கக்கூடாது, உரசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சத்தம் கேட்கக்கூடாது, மோதக்கூடாது. ஸோ அதுக்குன்னு தனித்தனி ஒரு இருப்பிடம். 2 பேர் ஒரே சேரில் உட்காந்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஹீரோவை சேர்க்க போகிறோங்க. பிள்ளையார் தாளியில் பட்டை, அவ்வளோதாங்க. இந்த தொப்பை தான் பின்னாடி இருக்கணுமா, இந்த பட்டை வந்து முன்னாடி இருக்கணுமாங்க? ஸோ உங்களோட தாலி உருவில் எது முன்னாடி இருக்கணுமோ அதை நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதோட முடிச்சு போட்டாச்சுங்களா? அவ்வளோதாங்க, சூப்பர். அழகாக வந்துட்டாங்களா? ஸோ இதே போல் இந்த பக்கமும் இன்னொரு குண்டு கோர்க்கணுங்க. இப்போ இதுக்கு இடையிலையும் இன்னொரு முடிச்சு போடணுங்க. போட்டாச்சுங்களா? சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் காசு கோர்க்கணுங்க. இவங்க காசு நம்ம கோக்குறதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபேஸ் இருக்கணும். கிழக்கு முகம் பார்த்து உட்காந்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஆப்போசிட்டில் தான் காசு இருக்கணும், முகம் இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட் சைடு என்ன வரணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கணுங்க. பேக் சைடு நம்ம சைடு இருக்கணும். அப்படி வச்சுட்டு இப்படியே கோக்கணுங்க. அவ்வளோதான். போட்டாச்சுங்களா? சூப்பராக. அவ்வளோதாங்க, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க நம்ம. அழகாக இருக்குங்களா? அவ்வளோதான். இப்போ செயினோட இன்னொரு எண்டுங்க. இந்த எண்டில் இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு முடிச்சு போட்டோம் நம்ம. இப்போது இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம முடிச்சு போட்டு ஃபைனல் பண்ணணுங்க. அவ்வளோதான். இப்போ செயினை உள்ளே விட்டோமா, இந்த பக்கமும் ஒரு முடிச்சுங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்களா? ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க. இப்போ இதோட விடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு குட்டி முடிச்சு, இந்த முடிச்சோட விட்டோம்னா சேஃப்டி கிடையாது இல்லையா? இப்போ ஒரு குட்டி முடிச்சு போட்டு அதோட இப்படியே பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடணுங்க. இந்த பாருங்கள், வச்சிட்டோமா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை என்ன அழகு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பிள்ளையார் தாலி, தொப்பத்தாலி, பட்டைங்க. தொப்பத்தாலியில் பிள்ளையார் தாலியில் பட்டை. ஸோ கோத்து முடிச்சாச்சுங்க. இவ்வளோ தாங்க. இதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்களும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தப்போ காலையில் 8:30 மணிக்கு சாமிக்கிட்ட உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, ஒரு 8:15க்கு ஆரம்பிங்க. பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 8:30க்கு கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 8:30க்கு கரெக்டாக அந்த வந்து பிரித்து கோக்குறதுக்குண்டான டைமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கோத்தாச்சுங்களா? இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சு, இந்த மாங்கல்யம் கூடியவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோங்க. என்ன ஒரு அழகு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம அம்மன் கழுத்தில் தாலி சாத்தியாச்சுங்க. இந்த தாலி அணிஞ்சிக்கிறவங்க தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. ஸோ இதை இப்போ நம்ம நெக்கில் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க, சரிங்களா? கொஞ்சம் பேக்கில் இழுத்து வச்சிட்றேங்க, ஏன்னா கீழே வரைக்கும் தொங்கும். இந்த தாலியோட டிசைன் தெரியாது நெக்கில். ஸோ அதனால் பேக் சைடு கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கேன். நல்ல இறக்கம் வருங்க, ஃபுல் இறக்கம் வரும். ஸோ என்னடா குட்டையாக இருக்குன்னு பார்ப்பீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். பேக் சைடு கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கேன். நெக்கில் வந்து பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இழுத்து மாட்டுறதுக்கு. அதில் இழுத்து மாட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த செயின் என்ன ஒரு அழகு பாருங்கள். ஒரு கம்பீரமான தோற்றங்க, செம்ம அழகுங்க.
இந்த தாலி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ் சூப்பர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அம்புட்டு அழகுங்க, அழகுன்னா அழகு, அம்புட்டு அழகுங்க. பிள்ளையார்பட்டு தாலியை சொல்லவா வேணுங்க அழகுல, இல்லைங்களா? ஸோ இந்த தாலி அணிஞ்சிக்கிறவங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக தங்கத்தில் அவங்க தாலி வாங்கி போடணும் நம்ம எல்லோரும் வேண்டிப்போங்க. அடுத்த வருஷம் அவங்க ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு அந்த மாதிரி கவரிங் போட்டு விட்டுங்க. தாலியும் தாலிக்கொடியும் தங்கத்திலேயே போட்டுவிட்டுங்க அவங்க, இல்லையா? செம்ம அழகுங்க. இப்போ நம்ம இவங்கள பேக்கிங் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த செயினை ரொம்ப மடக்கக்கூடாதுங்க. ரொம்பவும் மடக்கணுன்னா அது அப்படியே அந்த இடம் ஒரு இதாகுங்க. ஸோ அது லிமிட்டாக தாங்க மடக்கணும். ஓரளவுக்கு மடக்கியாச்சு. இது பேக்கிங் மெத்தட் வேறுங்க. நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கேங்க. திருமாங்கல்யம் 2 நம்ம வந்து மஞ்சள் கயிறு குங்குமத்தோடு 2 தாம்பூலம் வைக்கிறோங்க. மதுரை மீனாட்சி சொக்கநாத திருமண நாளை முன்னிட்டு 2 ஆஃபருங்க. ஃப்ரீ ஷிப்பிங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்க. 500க்கு மேலே என்ன ஒருத்தர் இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க, ஆல் ஓவர் இந்தியா. அதுக்கு கீழே இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க. அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் 500 கீழே இருந்தால் பைசா வருங்க. ஏன்னா பட்ஜெட்டு சுத்தமாக ப்ராஃபிட்லாம் போயிடுங்க. அதனால் அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் பிலோ 500 இருந்தால் மட்டும் ஷிப்பிங் வாங்குறாங்க. மற்றபடி எபோவ் 500 ஆகிடுச்சின்னா லாபத்தில் நஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் பண்ணிக்கிறது. தாலிக்கு என்னங்க கணக்கெல்லாம் இல்லைங்க. என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, எனக்கு இதுக்கு ரெடி பண்ணி கொடுங்கக்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நான் கணக்கே பார்க்குறது இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சொல்லிடணும் இல்லைங்க டீட்டெயில்ஸ், அதுக்காக தாங்க. தாலி உருக்கலுங்க இது. சரி காமிச்சா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காமிக்கிறாங்க. அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கிளிப் எல்லாத்தையும் பார்த்துருங்க. அப்படியே இது கிறிஸ்டியன் தாலி, பொட்டு தாலி, வாழைசீப்பு தாலி. இது வாழைசீப்பு சைடு ஒரு குழாய். இது வந்து ஒரு பறவை போட்ட தாலிங்க. நேற்றுக்கு ஒரு மேடம் கேட்டாங்க, அவங்க கால் பண்ணுறேன், நாங்கள் திரும்ப பண்ணலைங்க. ஸோ எனக்கும் எந்த நம்பர்னு தெரியலங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நான் திரும்ப கூப்பிட்றேன்னு சொன்னால் நானும் மறந்துடுவேன். அவங்களே கூப்பிட்டாதாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே திரும்ப கூப்பிட்றோம், திரும்ப கடைக்கு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப்பில் திரும்ப மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதுக்கு கன்வே பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுவேன். பழைய மெசேஜை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். இல்லை அவங்க கூப்பிடட்டும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் மறந்துடுவேங்க. மறக்கிறது இல்லைங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே நிறைய வந்து ஸ்டோர் ஆகிடுங்க. யாருக்கிட்ட நம்ம பதில் சொன்னோன்னே தெரியாதுங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் திரும்ப அப்பப்போ உங்களோட தேவைகள் முடிகிற வரைக்கும் அப்பப்போ ஒரு சின்ன மெசேஜ், நீங்கள் மெசேஜ் போகிறத தொந்தரவாயிடுமோன்னு நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டு வைங்க. கண்டிப்பாக நான் எப்போ பார்த்தாலும் ரிப்ளை கொடுப்பேன். நம்ம அடிக்கடி தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க, புரியுது. அட்லீஸ்ட் உங்கள் தேவைகள் முடிகிற வரைக்கும் சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டு வச்சிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கப்போ டக்குன்னு பார்த்துட்டு ஆஹா இவங்களுக்கு நம்ம இதை சொன்னமே மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சு கன்வே பண்ணிடுவாங்க. நான் தேவையான விஷயத்த கேட்டுருவேங்க. கேட்டு அவங்களுக்கும் என்ன சர்வீஸ் பண்ணணுமோ பண்ணிவிடுவேன். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னு கேட்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பப்போ ஒரு மெசேஜ் போட்டு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தானே வாட்ஸ்அப் பார்க்க போகிறேன். ஓகே, கஸ்டமருக்கு இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்கலான்னு உட்காரும்போது தானே வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் தேவைகள் முடிகிற வரைக்கும் அக்காவே கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, யாரோட நம்பர்னே எனக்கு மறந்து போயிருங்க. அதனால் நீங்கள் உங்களோட தேவைகள் முடிகிற வரைக்கும் வாட்ஸ்அப்பில் அப்பப்போ ஒரு சின்ன மெசேஜ் ஏதாவது போட்டுவிட்ருங்க. தாலி மாடல் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஆர்டர் நாளைக்கு நான் எடுத்துக்கிறேம்மான்னு சொல்லியிருப்பேன், இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா, அது முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட தேவை முடிகிற வரைக்கும் சின்னதாக மெசேஜ் போட்டு வைங்க. நான் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ குட்டி மெசேஜ் போட்டிங்கன்னா நான் திரும்ப ரீகால் பண்ண மாதிரி எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. அது தொந்தரவாக இருக்காது. கால் பண்ணால் தான் நான் சொல்லிவிட்டு மறந்துடுவேன். வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஷாப்பில் உட்காந்துட்டு சரி இப்போ எல்லோரையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன தேவையோ செய்யலான்னு உட்காருவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம எடுத்து பண்ணும்போது உங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்க என்னால். இப்போ நிறைய பேருக்கு வீடியோ கால் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த டைமு, யாரும் பண்ணலை. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மெசேஜ் போட்டு விட்டேன். நான் 11 மணிலேருந்து அவைலபிள், நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வீடியோ கால் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பப்போ வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா, அடுத்தடுத்து ஆர்டர் பெண்டிங் ஆகாமல் நம்மளுக்காக அவங்களும் வெயிட் பண்ணாமல் அவங்களுக்காக நம்மளும் வெயிட் பண்ணாமல் அப்பப்போ வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அதனால தான். பட் ஆனால் வீடியோ கால் டைம் கொடுத்தேன். அவங்க ஒரு 2-3 பேர் மட்டும் நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரி, நம்ம அந்த வீடியோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ காலுக்கு நம்ம போகலாங்க. யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த தாலி செட் என்ன தாலி உருக்கள் மட்டும் வேணும், செயின் மட்டும் வேணும், என்ன வேணும்னாலும் நீங்கள் சிம்பிளாக தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க. 100 ரூபாயிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஒரு ஜோடி குண்டு வேணும் 100 ரூபானா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஒரு ஜோடி காசு வேணும், நிறைய வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஜோடி காசு கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க அனுப்புகிறேன் நான். அது ஒரு சர்வீஸாக இருக்கட்டும். ஒரு ஜோடி காசோ ஒரு ஜோடி குண்டு வாங்குறவங்களுக்கு கூட இந்த மாங்கல்யம் நான் 2 வச்சு அனுப்பிட்டேன். நான் சொன்னது எதுவுமே மாற்றலைங்க. 2 மாங்கல்யம்னு சொன்னேன். அதுக்காக அவங்க வந்து ஃபுல் செட்டு வாங்கினா தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா. தாம்பூலம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தரணும்னு தரோம். அதில் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல என்னங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம தாம்பூலம் வந்து எங்கேயோ இருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. அதனால் லாபத்தில் நஷ்டம்னு நினச்சிக்கலாங்க. அதனால் தப்பு கிடையாதுங்க. தாம்பூலம் தானே தரேன். அவங்க அதை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லையா. அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காங்களோ அதை விட பல மடங்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது ஐதீகம் இருக்குங்க. ஸோ அதனால் தப்பு இல்லைங்க, கொடுக்கலாங்க. ஸோ உங்கள் யாருக்கும் ஆர்டர் வேணும்னா திருக்கல்யாணத்துக்கு புது மஞ்சள் கயிறு மாற்றணும், உருக்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கான்னு மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன உருக்கள் வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாங்க. நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, அது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி. மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கும் பேக்கிங் வேணுமா உடனே வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி புது மாங்கல்யம், புது உருக்கள், புது செயின், புது மஞ்சள் கயிறு வாங்கி திருக்கல்யாணத்து அன்னைக்கு உங்கள் திருமாங்கல்யத்தை புதுமைப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் ஊரில் நடக்கும் திருக்கல்யாணத்தில் திருமாங்கல்யம் வாங்கி அன்பளிப்பாக சாமிக்கு சாத்துனீங்க அப்படின்னா தாலி தோஷம் இருந்துச்சுன்னா நீங்குங்க, கணவன் மனைவி ஒற்றுமை கூடுங்க, குழந்தைங்களுக்கு திருமண தோஷம் இருந்துச்சுன்னா விலகுங்க, நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழுவோம் அப்படிங்கிறது ஐதீகங்க. வாய்ப்பு இருக்கவங்க செய்யுங்க. சரிங்களா? நன்றிங்கம்மா. தேங்க்யூ.